நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து பழனி அடிவாரத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். பழனி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன விஷயம் அப்படின்னா நவபாஷானம் இல்லையா? அந்த நவபாஷானத்தில் நீரால் அபிஷேகம் பண்ணும் பொழுதும் சரி, பாலால், பஞ்சாமிர்தத்தால், தேனால், இதால் நெய்யால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அது அனைத்தும் அந்த நவபாஷான முருகர் மீது பட்டு வரும்பொழுது அருமருந்தாக மாறி நம்மளுடைய நிரம்பு மண்டலத்தில் வழியாக அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நிரம்பு மண்டலத்தின் வழியாக நம்மளுடைய இரத்தத்தின் வழியாக சுத்திகரித்து அது இயற்கை மருந்தாகவே நம்மளுக்கு செயல்பாடு பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. இதை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஔஷத தீபிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா தெய்வீக மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தெய்வீக மருந்து, அந்த சூட்சும மருந்து, நோய் தீரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது மனதார நோய் மற்றும் தீர்றதுக்கு இல்லை. அதாவது நம்மளுடைய மனம் தெளிவடைகிறதும் உடல் தெளிவடைகிறதும் அதோட நம்ம கடவுள்கிட்ட கேட்குற விஷயம் என்ன, எனக்கு செல்வ செழிப்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த நவபாஷானத்துக்கு அந்த ஒரு ஆக்கர்ஷண சக்தி உண்டு. அங்கே இருந்து டோட்டல் சரண்டரிங்காக இருந்து நீங்கள் அந்த முருகப்பெருமானை உள்ளிருந்து பார்க்கும் பொழுது உண்மையாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ராஜ அலங்காரத்தோடு அவர் நமக்கு காட்சி அளிக்கும் பொழுது காலையில் தண்டாயுதபாணி நிராயுதபாணியாக இருந்து சாயங்காலம் ராஜ அலங்காரத்தில் நமக்கு அந்த காட்சி கொடுக்கும் பொழுது நிறைந்த செல்வங்களோடு நம்ம திரும்பி செல்வோம். இதுவே அதோடைய சூட்சும ரகசியம்.